ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான மேங்கோ பார் ஐஸ்கிரீம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிட்டு பால் சேர்த்துக்கலாம். அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப் மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலந்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பால்ல ஊத்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துரும். இந்த அளவு கட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். சூடெல்லாம் நல்லா குறையிற வரையும் இருக்கட்டும். இப்ப இத இந்த மோல்டுக்கு மாத்திரலாம். எல்லா மோல்டுலயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்ப இத 6 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசர்ல வச்சிரலாம். இப்போ மேங்கோ பார் பண்றதுக்கு மேங்கோ ஜூஸ் எடுத்துக்கலாம்.
கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் நான் 1/2 லிட்டர் மேங்கோ ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் ஒரு 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்ல லைட்டா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே மோல்டுல நம்ம செஞ்சு வச்சிருந்த மேங்கோ பேஸ்ட்டை ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த ஐஸ்கிரீமை இந்த மாதிரி மோல்டுல வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் மோல்டுல வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல இருக்கட்டும். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிருச்சு. நம்ம ஐஸ்கிரீமை பார்க்கலாம். இப்போ நம்மளோட மேங்கோ பார் ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.